நீ இனிமே எனக்கு வேண்டாம். ஏதோ ஒரு நாள் இதே போல ஒரு ராத்திரி வானத்துல நிலவு உன் காம்பவுண்ட் சவரு ஏறி குதிச்சு வந்து நான் பிடுங்கின செல்போனை உன்கிட்ட கொடுத்துட்டு அந்த நிலவை சாட்சியா வச்சு உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்ன. இப்பவும் அதே நிலவை சாட்சியா வச்சு சொல்ற சத்யா, நாம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம். இனிமே எனக்கு வேண்டாம், வேணவே வேணாம். காதல்ங்கிறது நம்பிக்கையும் உண்மையும் சேர்ந்ததுதான். அது ரெண்டுமே இந்த உறவுல இருந்து செத்துருச்சு. அது ரெண்டுமே உன்கிட்ட இல்ல. அதனால நானும் சொல்றேன், நாம பிரிஞ்சிடலாம். இதுதான் என் முடிவு. உன் முடிவு வேற மாதிரி இருந்தா இப்பவே சொல்லிரு. நான் ஏன் முடிவை எடுத்துக்கிறேன். ஆனா நீ என்ன தடுக்க கூடாது. ஏய் சொல்லு. முதல்ல இறங்கு. முதல்ல உன் முடிவை சொல்லு. சரி அர்ஜுன், உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். தெளிவா சொல்லு. நாம பிரிஞ்சிடலாம். நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம். எப்ப வேணும்? நாளைக்கே. பொழுது பிடிச்ச உடனேயே உடனடியா நமக்குள்ள அதுதான் நடக்கணும். சரி, எனக்கு சம்மதம். ஏய், யாரு தடுத்தாலும் உன் முடிவு மாறக்கூடாது. நீ தடுக்காத போது வேற யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். மனசு மாற மாட்டேன். அதுக்கு இந்த நிலாவே சாட்சி. தேங்க்ஸ். உசுரே உசுரே நாதானே முழுசா உடைஞ்சு போனேனே. அழுவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நனஞ்ச வரஹா கிடக்க. திமிரும் புலிவாலையும் பிடிக்கும் ஒரு ஆம்பள் புலம்பும் புழுவாயிருக்க. செலந்தி கூடா செலஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு வலியோட தெரியுதே அந்த கலங்கம் இல்லாத நிலா மாதிரி. நான் மனசார சொல்றேன் சத்யா, ஐ லவ் யூ. Good morning, Ka. Good morning. செல்வா, நீ எடுத்த முடிவு சரிதானா? இந்த பிடிவாதம் தேவைதானா? எனக்கு என்னமோ அவசரப்படுறியோன்னு தோணுது. பெரியவங்களே சொல்லிருக்காங்க, யுத்தம்னு வந்துட்டா அண்ணன் தம்பி பாசம்னு எதையுமே பார்க்க கூடாதுன்னு. அதுதான் ஏன் பக்க நியாயமோ. நலன் வேணா என் சம்பந்தியா இருக்கலாம்,
ஆனா அவரு என் முதுகுலையும் என் புள்ள முதுகுலையும் குத்தி இருக்காரு, நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. நாம அவரோட சம்பந்தின்னு அவர் பார்த்தாரா? நாம ஏன் பார்க்கணும்? அத்தை, அப்பாவுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல. அவரு பல தடவை என்கிட்ட சொல்லிட்டாரு, இங்க வந்து சொல்லிட்டாரு. நடந்த சதி எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரு சம்பந்தப்படவும் இல்ல அத்தை. வேற யாரோ இந்த குடும்பத்துல குழப்பம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி இப்படி செஞ்சிருக்காங்க. ஏமா, உன் புருஷனை ஏமாத்திருக்காங்க, நீ என்ன உன் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற? சத்யா, நீ இன்னும் நளன் மகளாவே இருக்க. எப்ப செல்வநாயகி குடும்பத்துக்கு மருமகளாக போறமா? எப்போ அர்ஜுன் மனைவியா மாற போற? ஏ சத்யா, எங்களுக்கெல்லாம் உன் அப்பா செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது அப்படி துடிக்குது. உன் புருஷனுக்கு சொந்த மாப்பிளைக்கே இப்படி துரோகம் பண்ணிருக்காரு உன் அப்பா, அப்படியே உனக்கு துடிக்கல? நலன் தான் அவளோட அப்பா இல்லையே. யார் என் முதுகுல குத்துனாலும் இவளுக்கு என்ன கவலை? உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு சந்தோஷமா தான் இருப்பா. செல்வா, மறுபடியும் கொஞ்சம் யோசனை பண்ணுமா. இதனால ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையில்லாம குழப்பம் தான் வரும். மீடியாவுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கும். இது சரியா? இப்பதான் ரொம்ப சரியா இருக்கு. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நளனை அழிக்கிறது தான் என்னோட லட்சியம், என்னோட குறிக்கோள். என்னோட குடும்ப சந்தோஷத்துக்காக நான் என்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கீழே போட்டேன். நான் விலகி என் பிள்ளைங்களுக்கு வழி விட்டேன். அவங்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைச்சேன். ஆனா அவங்களுக்கு அனுபவம் இன்னும் பத்தல. நளன் மாதிரி திமிங்கிலங்கள் இந்த வியாபார கடல்ல நிறையவே இருக்கு. அது குட்டிங்களை முழுங்கத்தான் துடிக்குது. நான் விட மாட்டேன். என் ஆயுதங்களை மறுபடியும் எடுத்துட்டேன். வேட்டையாடியே தீருவேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி வை, உன்னை வச்சு என் மகனை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் ஆபீஸ்க்கு மறுபடியும் கிளம்பி போறேன். சேது, வண்டி எடுறா. சத்யா, என்ன மாமா இது? இப்படி ரெண்டு குடும்பத்துக்குள்ள பகை வந்தா நான் யார் பக்கம் நிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தைரியமா இருமா. நீ சொன்ன மாதிரி வேற யாரோ செஞ்ச சதிமா இதெல்லாம். கண்டுபிடிப்போம். அபி, அர்ஜுன், பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கு முன்ன மாதிரி தெம்போ உடல்நிலையோ இல்ல.